வெல்கம் டு எஸ்எம்கே எலக்ட்ரானிக்ஸ். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா டெம்பரேச்சர் மானிட்டரிங் சிஸ்டம் எப்படி பண்ணுங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு யூஸ் பண்ணப்பட்ட காம்பனன்ட்ஸ் வந்து ஆர்டினோ யூனோ எல்சிடி டிஸ்பிளே அண்டு இல்லைனா வந்து I2C மாடியூல். இதுக்கு வந்து DH11 சென்சார் யூஸ் பண்ணல, அது வந்து அக்யூரேட்டாக காமிக்காது நம்மளுக்கு. அதுக்கு போல் வந்து இந்த சென்சார் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுவும் டெம்பரேச்சர் மானிட்டரிங் சென்சார் தான். இந்த சென்சார் நேம் வந்து DS180B20. இந்த சென்சாரோட நேம் வந்து இது வந்து எல்லாமே அக்யூரேட்டாக காமிக்கும். ஆனால் 2 to 3 ஃபியூ செகண்ட்ஸ் கழித்து தான் உங்களுக்கு வந்து எல்லாமே அக்யூரேட்டாக காமிக்கும். இப்போ வந்து நான் உங்களுக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த லைட்டரை யூஸ் பண்ணி இந்த டெம்பரேச்சருக்கு ஹீட் எடுத்து போகிறேன். இதில் வந்து காமிக்கும் ஹீட் ரைஸ் ஆகுறது. லெட் வாட்ச் அண்ட் சி. ஸோ இப்போ வந்து நார்மலாக செல்சியஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு 28.31 செல்சியஸ் இருக்குது. ஃபாரன்ஹீட் வந்து 82.9 ஃபாரன்ஹீட் இருக்குது. ஸோ இந்த இருக்குது லைட்ரு. இந்த லைட்டரை யூஸ் பண்ணி நான் ஃபயர் பண்ணும்போது டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுறது நீங்களே பார்ப்பீங்க. இப்போ இப்போ உங்களுக்கே தெரியும். இப்போ லைட்டர் வச்சு நான் ஹீட் பண்ணேன், எவ்வளோ ஹீட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். 90 சம்திங் வெயிட்டே இருக்குது ஹீட்டு. ஸோ இப்போ வந்து இப்போ கூல் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நம்ம ஃப்ரீசரில் கொண்டு போய் வைக்க போகிறோம். ஃப்ரீஸரோட ஃபுல் டெம்பரேச்சர் எவ்வளோங்கிறத காமிக்கும் இப்போ. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன அவ்வளோ செட்டப்பையும் கொண்டு வந்து சேரில் வச்சாச்சு. இங்கே தான் எக்ஸாக்டாக ஃப்ரிட்ஜ் இருக்குது. நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இதை கொண்டு போய் நம்ம ஃப்ரீசரில் இப்போ வைக்க போகிறோம். ஃப்ரிட்ஜை இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரீசர் ஓப்பன் பண்ணுறோம். ஃப்ரீசருக்குள்ளே வச்சிட்டேன். ஒயர் கட்ட மாட்டிக்கு. ஸ்டெபிளாக இருக்குது கண்டி சைடில் சொறி வச்சிட்டேன் நான். ஸோ வெயிட் a few seconds. நம்ம அப்போ எவ்வளோ இருந்திருக்கு, இப்போ எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இனி நான் உங்களுக்கு காமிக்கேன். செல்சியஸ் 4 இருக்குது, 38.53 ஃபாரன்ஹீட் இருக்குது. ஸோ இன்னமும் டிக்ரீஸ் ஆகும். நம்ம இன்னமும் வெயிட் பண்ணுவோம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா கூட உள்ளே தான் இருக்குது. லைவாகவே உங்களுக்கு இப்போ காமிக்கேன் நான். தெரியுதா? இந்த ஒயர் வருது டேரெக்டாக, எங்கேயுமே கட்டாங்கல. இங்கே இந்த ஒயர் வந்து இங்கே உங்களுக்கு காமிச்சிட்ருக்கோம். மைனஸ்க்கே போயிடுவோம் எப்படியும். -0.69 வந்துட்டு. ஓ மை காட், வந்து -7.6. அது இன்னமும் குறையும், டிலே ஆகிட்டே இருக்கு, கொஞ்சம் டிலே ஆகும். நான் வந்து டெஸ்டிங் டைமில் பார்க்கல 17 பாயிண்ட் சம்திங் வந்துருந்துச்சு. திஸ் இஸ் த ரிசல்ட். கோட் அண்ட் சர்க்யூட் டயக்ராம் வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கோட் அண்ட் சர்க்யூட் டயக்ராம் தரேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.